வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ ஒரு 2-3 டேஸாக நம்ம ரிவிஷன் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு 4வது ரிவிஷன் வீடியோ. ஆல்ரெடி 3 ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே தவறாமல் பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் வெடித்தால் என்ன செய்ய வேண்டும்? few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் வெடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். இதுதான் சரியான விடை. திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால்? கீழ் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். திடீர்னு பிரேக் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த கீழ் கியருக்கு தான் மாற்றம் செய்யணும். அப்புறம் கீழ் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். ஸோ இதெல்லாம் ஒரு அவசர நிலைகளில் செயல்படுதல். இதுலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதனால் இது போல் கேள்விகள்லாம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க, படிச்சுடுங்க. இது மேட்ச் பண்ணுங்கள். இது நான் மேட்ச் மாதிரி கொடுத்துருந்தாலும் இது ஒவ்வொன்றும் ஒரு கேள்வியாக நீங்கள் படிச்சுக்கணும். இதில் 4 கேள்வி இருக்குது மொத்தமாக. அதாவது இதுதான் இதற்குரிய விடை. ஓட்டுநரோட முதற் கடமை என்ன அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துடலாம். மோட்டார் வாகன சட்ட விதிகளை அனுசரித்து பாதுகாப்பாக ஓட்டுதல். இதுதான் ஓட்டுநரோட ஃபஸ்ட்டு கடமை. தற்காப்புடன் செயல்படுதல் அப்படின்னா விபத்தை தவிர்ப்பதற்கான பண்பு. எப்போவுமே தற்காப்பு செயலோடு இருக்கணும். விபத்தை தவிர்ப்பதற்கான பண்பு தான் தற்காப்புடன் செயல்படுதல். மோதல்களுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா ஓட்டுநரோட உடல் நலம் மற்றும் மனநலம் குறைவு. நிறைய காரணங்கள் உண்டு. போட்டி மனப்பான்மை, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, அதெல்லாம் கூட இருந்தாலும் மெயினாக முக்கிய காரணமும் அப்படின்னு வரும்போது மோதல்களுக்கு ஓட்டுநரோட உடல் நலமும் மனநலமும் குறைவாக இருந்தால் தான் அதிகமான மோதல்கள் ஏற்படுது. அடுத்த அளவுக்கு மீறிய நம்பிக்கை அப்படின்னா ஓட்டுநரோட அலட்சிய போக்கு. இது இருக்கு இல்லையா, இது அளவுக்கு மீறிய நம்பிக்கைனா ஓட்டுநருக்கு அலட்சிய போக்கை ஏற்படுத்தும் பண்பு. இக்னிஷியன் காயிலிருந்து வரும் உயர் அழுத்த மின்சாரத்தை ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் பிளக்கிற்கு தருவது எது? டிஸ்ட்ரிபியூட்டர். இக்னிஷியன் காயிலேருந்து உயர் அழுத்த மின்சாரம் வருது. அந்த மின்சாரத்தை ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் பிளக்குக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். பேட்டரியிலிருந்து வரும் மின்சாரம் இதன் மூலம் உயர் அழுத்தம் அடைகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வி தான், பார்த்துக்காங்க. எதன் மூலம் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் உயர் அழுத்தம் அடைகிறது? இக்னிஷியன் காயில் மூலமாக தான் உயர் அழுத்தம் அடைகிறது. ராக்கர் ஆர்ம்கள் எதனை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றன? ராக்கர் ஆர்ம் ஷாஃப்ட். ராக்கர் ஆர்ம்கள் ராக்கர் ஆர்ம் ஷாஃப்டை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றன. ராக்கர் ஆர்ம்கள் இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை டேஷ் மூலம் பெறுகின்றன. புஷ்ராட் மூலம் பெறுகின்றன. ஏன்னா இந்த ராக்கர் ஆர்ம் இயங்கிறதுக்கு ஒரு இயக்கம் தேவை. அதாவது அந்த ஒரு புஷ்ஷிங் தேவை இல்லையா, அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு கொடுக்கறது யாருன்னா புஷ்ராடு. எதனை ஆதாரமாக கொண்டு இயங்குகின்றனா ராக்கர் ஆர்ம் ஷாஃப்ட். குழப்பிக்காதீங்க.
இயக்கம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா புஷ் ராட் மூலமாக கிடைக்குது. என்ஜின் ஆயில் கசிந்தால் என்ன செய்ய வேண்டும்? வால்வ் டோரை சரி செய்ய வேண்டும். என்ஜின் ஆயில் கசிந்தால் வால்வ் டோரை சரி செய்ய வேண்டும். லேலைன் வாகனத்தில் ஆயில் அழுத்தம் என்ஜினின் உச்ச வேகத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஃபோர் 4.8 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். லேலைன் வாகனத்தில் ஆயில் அழுத்தம் என்ஜினோட உச்ச வேகம் எவ்வளவு இருக்க வேண்டும்? தூசிகள் உள்ளே செல்லா வண்ணம் டீசல் டேங்கை டேஷ் பாதுகாக்கிறது. டீசல் டேங்க் கேப். இந்த டீசல் டேங்க் கேப் தான் எந்த தூசியும் டீசல் டேங்க் உள்ளே போகாமல் பாதுகாக்குது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வந்துடும். அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே, அது மட்டும் இல்லாமல் ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் வீடியோவில் கொடுக்குறேனோ அது போல தான் இருக்கும். அதாவது ஒரு கேள்வி, அதற்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். விடை வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் கீழே போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு புக்கில் நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புக் வாங்குறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாகவும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஒரு 31 லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சில டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். என்ன படிக்கணும் அதுக்குரிய லிங்க்கு கீழே கொடுத்துருப்போம். அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுட்டு நீங்கள் புக்கிலேருந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்றுலேருந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து சண்டே ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட்டு பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்லைனா புதுசாக புக் வாங்குறவங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு காப்பி வச்சுருக்கோம் ப்ராக்டிஸ்க்காக. ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அதுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். தெளிவாக அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை படி நீங்கள் பண்ணிட்டாலே போதுமானது. பட் இருந்தாலும் அந்த ஃபுல் வட்டம் எப்படி சர்க்கிள் உங்களுக்கு ஷேடோ பண்ணணும் தெரியணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புக் வாங்கி படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 10 டேஸில் கூட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேவைன்னா வாங்கிக்கோங்க. சாலையில் மேடு பள்ளங்களுக்கு தக்கவாறு ஜாயிண்ட்டுகள் நீளத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் பயன்படுவது எது? யோக். சாலையில் மேடு பள்ளங்களுக்கு தக்கவாறு ஜாயிண்ட்டுகள் நீளத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் பயன்படுவது யோக். ஸ்டியரிங் கடினமாக இருப்பதற்கு காரணம் என்ன? டயர்களில் காற்றழுத்தம் குறைவாக இருத்தல். இதுதான் மெயின் ரீசன் ஸ்டியரிங் வந்து கடினமாக இருக்கிறதுக்கு காரணம். நேற்று ஒரு வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் இலகுவாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இதான் ஆன்சர். டயர்களில் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் ஸ்டியரிங் இலகுவாகும். ஆனால் கடினமாக இருக்கும் அப்படின்னா என்ன ரீசன்னா காற்றழுத்தம் குறைவாக இருத்தல். ஸ்டியரிங் கியர் பாக்ஸ். சுழலும் இயக்கத்தை முன்பின் அசையும் இயக்கமாக மாற்றுகிறது. ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் சுழலும் இயக்கத்தை முன்பின் அசையும் இயக்கமாக மாற்றுகிறது. ஏர் கம்ப்ரஷர் தனக்கு தேவையான சக்தியை கிராங்க் ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. ஏர் கம்ப்ரஷருக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் கியர் மூலம் பெற்றுக்கொள்கிறது. ஏர் டேங்க்.
அழுத்தமான காற்றை சேமித்து வைக்கிறது. ஏர்னால என்னது? காற்று தான். அப்போ அழுத்தமான காற்றை சேமித்து வைக்கிறது தான் ஏர் டேங்கோட வேலை. ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். வாகனத்தில் முன் ஹேங்கர்கள் மொத்தம் எத்தனை? நான்கு உள்ளன. வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் விழும் மழைநீரை துடைப்பதற்கு டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது. வைப்பர் சுவிட்ச் டேஷ்போர்டில் பொருத்தப்பட்டுள்ளது. மின் சாதனங்களுக்கு தேவையான மின்சாரம் டேஷ் மூலம் செலுத்தப்படுகிறது. ஜங்ஷன் பாக்ஸ் மூலம் செலுத்தப்படுகிறது. என்ஜின் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு 40,000 கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும். இந்த ஆயில் பற்றிய கேள்வி ஒன்று வரலாம், அதனால் கவனமாக தெரிஞ்சுக்காங்க. இடிஜிபி க்ளூ எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பீங்க, அதை வச்சே தெளிவாக படித்து வச்சுக்காங்க. இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ரிவிஷன் வீடியோவை தவறாமல் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.